கரூர் மாவட்டம் இருக்கக்கூடிய அருகில் பெருமாள் கிராமத்தில் உள்ள முத்தையாசாமி திருக்கோவில் கும்பாபிஷேகம் நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வதற்காக நமது வீட்டு வசதித்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்குமார் அவர்கள் வருகை தந்தார்கள். அவர் வரும்பொழுது வழி நெடுக்க கட்சி நிர்வாகிகள் ஏராளமான வரவேற்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். அந்த வரவேற்பு நிகழ்ச்சியெல்லாம் தவிர்த்துவிட்டு நேரடியாக கோவிலுக்கு செல்லலாம் என்று அனைத்தையுமே தவிர்த்துவிட்டு நேராக நாங்கள் திட்டக்குடி சென்றோம். அப்போது திட்டக்குடி நகர கழக செயலாளர் அவர்களின் இல்ல திருமண விழாவிற்காக நிர்வாகிகள் திட்டக்குடி ரோட்டில் சூழ்ந்திருந்தனர். நாங்கள் நிர்வாகிகள் திருமணத்தை முடித்துவிட்டு போலாம் என்று சொல்லும் பொழுது அமைச்சர் அவர்கள் திருமண நிகழ்ச்சி என்பது நம்ம வீட்டு நிகழ்ச்சி, நாம் திருமணத்தை பார்த்துக்கலாம், முதல்ல நம்ம கோவில் நிகழ்ச்சிக்கு போயிடும், சாமியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நாங்கள் கும்பாபிஷேகத்துக்காக கோயிலுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 9:30 திட்டக்குடி பஸ் ஸ்டாண்டை தாண்டிட்டோம். 9:30 9:45 வரைக்கும் பாத்தீங்கன்னா சாரசாரியா மக்கள் வந்து திட்டக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து வந்துட்டே கோயில் பார்க்கலாம், கோயில் நோக்கி சென்று இருந்தாங்க. நாங்க அதை கலந்து அமைச்சருடைய வாகனம் பாதுகாப்பு, அவருடைய பாதுகாப்பு நாங்க அதை மக்களை கலந்து பொறுமையா மக்களுடைய பாதுகாப்பு முக்கியம் அமைச்சர் பொறுமையா போக சொல்லிட்டாங்க. அப்ப அதை கலந்து போகும்போது 9:45 வாகனம் நிறுத்தும் இடத்துக்கு கிட்ட நாங்க போயிட்டோம். அதை தாண்டி உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா வாகனத்துக்கு நாங்க இறங்குறதுக்குள்ளாகவே கும்பாபிஷேகம் முடிஞ்ச மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த வான வேடிக்கை எல்லாமே இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு ரீச் பண்ண போகும்போது கூட்டம் அதிகமா இருந்தது. அப்ப அமைச்சர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி மக்கள் கூட்டம் நிறைய இருக்கு, இந்த கார்ல போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி பயங்கர கூட்டம், இதனால அந்த கூட்டத்தையும் சிரமப்படுத்தாம கூட்டத்துல இறங்கி நடந்து ஃபுல்லாவே கூட்டத்துல நடந்து கோயிலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு நாங்க நடந்து வரும்போது பயங்கர கூட்டம் ஆயிடுச்சு. எங்களால நடந்து நாங்க உள்ள போற முயற்சி பண்ணா நிறைய மக்கள் பாதிக்க போறாங்கன்னு பக்கத்துல உள்ள அதிகளோட வீட்டுல உட்காந்துட்டோம். சரி என்ன ஏன் இவ்வளவு அவசரப்பட்டாங்க, நம்ம 9:40 நம்ம கோயில் கிட்ட வந்துட்டோம். அப்புறம் விசாரிக்கும் போதுதான் ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு பண்ணாங்க. ஏன்னா டைம் கொடுத்தது 9:30 10:30. பத்திரிகையில் 9 to 10 போட்டிருந்தாலும் 9:30 9:45 அமைச்சர் வந்தா கரெக்டா இருக்குறதுனால நாங்க எல்லா நிகழ்ச்சியுமே தவிர்த்துட்டு அமைச்சர் வந்து கோயிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் தாமே கும்பிட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கோயிலுக்கு வரோம். அப்ப வர்றதுக்குள்ள இதை நடுவில் ஏற்படுற இந்த டிராபிக் இடைஞ்சலை தாண்டி உள்ள நம்ம 9:45 உள்ள வந்துட்டோம். கிட்டத்தட்ட கோயில் நேரத்துக்கு ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க என்னன்னு விசாரிக்கும் போதுதான் இந்த தொகுதியினுடைய திட்டக்குடி தொகுதியினுடைய இந்நாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான நம்ம கணேசன் அவங்க பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகத்தை குடியரசு தவிர்த்திருக்காங்கன்னு அதுக்கப்புறம் தான் நாங்க கேள்வி போறோம். சரி ஓகே என்னன்னு திரும்ப நாங்க விசாரிக்கும் போது அவருடைய அரசியல் ஆதாயத்துக்காக அமைச்சர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த கும்பாபிஷேகத்தை முடிக்கணும்னு திட்டமிட்டு உள்ளூர்ல உள்ள சில நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை அமைச்சர் வரதுக்கு முன்னாடி முடிச்சிருக்காரு. ஒரு அமைச்சரா இருந்தவர் 4 டைம் 5 டைம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் பெருமையா சொல்லிக்கிற அனுபவம் மிக்கவர் ஒரு அமைச்சர் நிகழ்ச்சிக்கு வராங்க. ஒரு இந்து சமய அலுவலகத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள கோயிலுடைய கும்பாபிஷேகம், அரசு சார்ந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம், அந்த கும்பாபிஷேகத்துக்கு அமைச்சர் வரும்போது அவருக்கான ரெஸ்பான்ஸ் என்னன்னா, அவர் புரோட்டோகால் என்னன்னா அவருக்கு நல்லாவே தெரியும். அந்த நெறிமுறை தெரிஞ்சும் தன்னுடைய சுய அரசியல் லாபத்துக்காக, தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக இந்த கணேசன் அவருக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரமா கும்பாபிஷேகம் முடிச்சிருக்காங்க. இதை இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த கோவிலுடைய குலதெய்வ பக்தர்கள்ல என்னுடைய குலதெய்வமும் அந்த கோவில் தான். என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் பாத்தீங்கன்னா கோவில் கும்பாபிஷேகம் வந்து 9 to 10 ஒரு 10 மணிக்கு தண்ணி ஊற்றுவாங்க அப்படிங்கிற ஆவல்ல தான் ஆயிரக்கணக்கான மக்கள் சாதாரியா வந்துட்டு இருக்காங்க. இவருடைய இந்த செயலால பாத்தீங்கன்னா நான் உட்பட என்ன மாதிரி பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து பாத்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு ஒரு முறை நடைபெற கும்பாபிஷேகத்தை பார்க்க முடியாம போயிடுச்சு. மக்களால் ஒதுக்கப்பட்ட நீங்கள் சொற்ப வாழ்க்கையிலே இணைத்தீர்கள். இதே செயலை நீங்கள் உங்கள் சுயலாபத்திற்கான அரசியலாக இன்னும் செய்தால் நிரந்தரமாக மக்களால் ஒதுக்கப்பட்டிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.